தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த KM சராயு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் KM சராயு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, விவரம். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாறுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று துணை கலெக்டராக பணியாற்றியவர்களுக்கு பணி உயர்வு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திண்டுக்கல் ஆட்சியராக இருந்த பூங்கொடி தற்போது வணிக வரித்துறையின் இணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டே போன்று நெல்லையில் ஆட்சியராக இருந்த கார்த்திகேயன் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக சுகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தருமபுரி ஆட்சியராக இருந்த சாந்தி பட்டாம்பூச்சி மற்றும் வளர்ப்புத்துறை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர், தருமபுரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சதீஷ் IAS ஈரோடு மாவட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்தவருக்கு தற்போது மாவட்ட ஆட்சியராக பணி உயர்வு என்பது வழங்கப்பட்டு தருமபுரி மாவட்ட ஆட்சியராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சரவணன் IAS எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்துறையில் செயல்பட்டு வந்த சரவணன் IAS அவர்களுக்கு தற்போது மாவட்ட ஆட்சியராக பணி மாறுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பிரதாப் IAS டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்டில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் பணியாற்றி வந்தார். தற்போது அவரும் மாவட்ட ஆட்சியராக பணி மாறுதல் என்பது வழங்கப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக வழங்கப்பட்டிருக்கிறார். இதுபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.